ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் ஆடி மாதம் படைக்கிறாங்க. கோவிலில் கூட காட்டுறேன் பாருங்கள். புதுசாக ஒரு ஐயர் ஒருத்தர் அம்பாளுடைய வயிற்றுல கட்டி அந்த பயிரை உண்ணுவதும் அதை விதைப்பதும் அப்படிங்கிறது நமது மரபுல உண்டு. அப்படி செய்கின்ற போது இந்த மாதத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பட்டம் விதைக்கிறதுலாம் இந்த மாதத்துல, இந்த காய்கறிகள் விதைக்கிறதுலாம் இந்த மாதத்துல தான் விடுவாங்க. விதை விடக்கூடியது இந்த மாதத்துல செய்வாங்க. ஆடி மாதம் பிறகுதான் உங்களுக்கு மழை வரக்கூடிய காலம். அதனால இந்த மாதத்துல எந்த நம்ம பயிர் வைத்தாலும் அது நல்ல மகசூழல் அப்படின்னு நம்முடைய வழிபாட்டுல நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது. அப்படின்னா இந்த ஆடி மாதம் என்று சொன்னாலே அம்பிகையை வணங்கக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமல்லாம நம்மளுடைய குலதெய்வங்களை நம் முன்னோர்களால் வழிபடப்படுகின்ற குலதெய்வ ஆலயங்களை சென்று வணங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாதம். அதனாலதான் குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் நம்ம போறோம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆதி மாதங்கிறது அம்பாளுக்கே உரிய மாதம். ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல வாராகி, அதாவது வாராகினா பன்றி உருவம் கொண்டவள், அவதான் இந்த பூமியை தாங்கி பிடித்தவள். அப்படிதான். அதாவது தசாவதாரத்தில் நீங்க பார்க்கலாம், அந்த வராக அவதாரம் அப்படின்னு கூடிய அந்த மகாவிஷ்ணு தான் பூமியை தாங்கி தன்னுடைய முகத்தாலே தூக்கி பிடித்தார். அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அப்படி அந்த வராக அவதாரம்